நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய செய்தியில் பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பு கொடுத்தது. அதாவது ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டு அன்றைய தினமே அனைத்து வகுப்புகளுக்கும் பாடங்கள் துவங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. இதை குறித்து யோசிக்கிற பொழுது நாளைய தினத்தில் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற என்னுடைய பேரனும் முதல் முறையாக பள்ளிக்கூடத்துக்கு போக இருக்கிறான். அதை பற்றி நானும் எனது மனைவியும் சற்று கரிசனையோடு அதே நேரத்தில் கவலையோடு பேசினோம். ஏனென்று சொன்னால் இவ்வளவு நாளாக அவனுக்கு பிரியமான சூழ்நிலையில் வாழ்ந்திருந்தான். நினைத்த நேரத்தில் சாப்பிட்டு, நினைத்ததை பிரியமானதை சாப்பிட்டு, பிடித்த பொருளை கேட்டு விளையாண்டு, கொடுக்கவில்லை என்றால் அடம்பிடித்து அழுது முரண்டு பிடித்து, இப்படி தனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை, நினைத்த நேரத்தில் சாப்பிட்டு படுக்கைக்கு போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளாக, அதாவது நியூ என்வாயர்மெண்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, ஒரு புதிய சூழ்நிலைகளுக்குள்ளாக அவன் கடந்து போக இருக்கிறான். அங்கே போய் அவன் எப்படி நடந்து கொள்வான் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் முதல் முறையாக புது ஆட்களை, பிள்ளைகளை தன்னை சுற்றிலும் பார்க்க இருக்கிறான். முதல் முறையாக பெற்றோரை விட்டு தூரமாய் அல்லது பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை விட்டு, வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு புது மக்களோடு, ஒரு புது சுற்றுச்சூழலில் ஒரு புதுவிதமான வாழ்க்கை அவனுக்கு துவங்குகிறது. இதை குறித்து யோசிக்கிற பொழுது முதல் நாள் பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் வகுப்பறையில் மிகுந்த சத்தமிட்டு அழுவார்கள். அநேக இடத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் நாள் பள்ளியில் அநேக பிள்ளைகள் அழுவது, சில நேரத்தில் அதை பார்க்கிற பொழுது ஏதோ ஆட்டு மந்தையில் ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் கத்துவதை போல நமக்கு தெரியும். அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த வகுப்பை சேர்ந்த ஆசிரியர்கள் போராடுவது போன்ற காட்சிகள்லாம் நம்முடைய மனதிற்குள்ளாக கடந்து வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் என்றால், விசுவாசிகளாகிய நாமும் கூட அநேக நேரங்களிலே ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலிலே வாழ்ந்த அனுபவம் உடையவர்கள். அதாவது சபைக்குள்ளே, சபை என்ற ஒரு பாதுகாப்பான இடத்துல நாம் வாழ்ந்த பழக்கம், அல்லது குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள், இப்படி இவர்கள் மத்தியில் அநேக நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை செலவு செய்கிறோம். ஒரு புதிய என்வாயர்மெண்ட்ஸ்குள்ளே, ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிற பொழுது, அல்லது சமுதாயத்திற்குள்ளாக கடந்து போகிற பொழுது நாம் தடுமாறுகிறோம். ஏனென்று சொன்னால் நாம் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம். பல பழக்க வழக்கங்கள், பல கலாச்சார பின்னணி, பல பாஷை, அல்லது பலவிதமான பழக்க வழக்கங்களை உடைய மக்களை நாம் சந்திக்கிற பொழுது அவர்களோடு எப்படி நம்முடைய வாழ்க்கை வாழ்வதென்று சொல்லி தெரியாதபடி தடுமாறுகிறோம். இது 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு இருந்த பிரச்சனை. நமக்கு மாத்திரமல்ல, இது 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு இருந்த பிரச்சனை. எனவே தான் பேதுரடிகளார் விசுவாசிகள் சமுதாயத்திற்குள்ளாக கடந்து போகிற பொழுது, ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் கடந்து போகிற பொழுது, அவர்கள் எப்படி சாட்சியாய் வாழ முடியும் என்று சொல்லி, வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். புறஜாதிகள் மத்தியில், சமுதாயத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி சாட்சியாய் வாழ்வது என்பதுதான் இந்த நாளிலே நான் செய்தியின் தலைப்பாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேத வசனம் பேதுரடிகளார் எழுதின 1வது நிருபம். ஒருவேளை என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால், கடந்த ஆண்டு, ஏறக்குறைய 1 ஆண்டு அல்லது 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு
பேதுரடிகளாரின் இந்த முதலாவது நிருபத்திலிருந்து அநேக செய்திகளை பேசியிருக்கிறேன். இன்று அந்த புத்தகத்திலிருந்து அதன் தொடர்ச்சியாக ஒரு அதிகாரத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். 2 வசனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும். நன்றாக கவனித்து பாருங்கள். வேத வசனம் உங்களுடைய கரத்தில் இருக்கும் என்றால் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒருவேளை புத்தி சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னாலும் கூட இது ஆலோசனையாய் சொல்லுகிறார். 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் சபைக்கு வெளியே கடந்து போகிற பொழுது, குடும்பத்தை விட்டு வெளியே கடந்து போகிற பொழுது, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் என்ற அந்த வட்டாரத்தை விட்டு வெளியே பலவிதமான மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே கடந்து போய் வாழுகிற பொழுது அவர்கள் சாட்சியாய் வாழ என்ன செய்ய வேண்டும் என்று பேதுரடிகளார் ஆலோசனை சொல்லுகிறார். நாம் எல்லோருமே சபைக்குள்ளே ரொம்ப ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழுகிறோம். குடும்பத்திலே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழுகிறோம். வேலை பார்க்கிற இடத்துல நம்முடைய சுபாவம் வேறொரு மாதிரியாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில், சமுதாயத்தில். ஆனால் எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் யாராய் இருந்தாலும் சாட்சியாய் இருக்க வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும் என்பது தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்கு தத்தம். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் பாருங்கள், 1வது நூற்றாண்டிலே இருந்த சமுதாயத்தை காட்டிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் பல வழிகளிலே நாளுக்கு நாள் மோசமடைந்த ஒரு சமுதாயத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமே என்றால், இன்றைக்கு நாம் வாழுகின்ற சமுதாயம் ஒரு மனிதனை எப்படி மதிப்பிடுகிறது அல்லது ஒரு மனிதனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், அவன் எவ்வளவு வசதி படைத்தவன், அவன் எவ்வளவு செல்வாக்குள்ளவன், அவன் எவ்வளவு பலசாலி, எவ்வளவு அதிகாரம் படைத்தவன், அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, அவனுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது, அவனுக்கு உலக பிரகாரமான வசதி வாழ்க்கைகள் எவ்வளவு இருக்கிறது, அவன் எந்த விதமான பதவியில் இருக்கிறான், ஒருவேளை அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பான் என்றால் அவன் எந்த விதமான பதவியில் இருக்கிறான் என்று சொல்லி இவைகளையெல்லாம் பார்த்து உலகம் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது, மரியாதை கொடுக்கிறது, கனம் கொடுக்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்று சொல்லி பார்ப்பது கிடையாது. நீங்கள் எவ்வளவு நேர்மையானவர்கள், எவ்வளவு தாழ்மையுள்ளவர்கள், எவ்வளவு அன்புள்ளவர்கள், எவ்வளவு இரக்கமுள்ளவர்கள், எவ்வளவு உண்மையுள்ளவர்கள், எவ்வளவாய் மற்றவர்களை நேசிக்கிறீர்கள், நன்மை செய்கிறீர்கள் என்பதெல்லாம் உலகம் இன்றைக்கு பார்ப்பது கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி, இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று சொல்லி சென்றாரே. இதுதான் அவர்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது சொன்ன கடைசி வார்த்தை. அது மாத்திரமல்ல, அவர் மீண்டும் வருவார், அவரை நாம் சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம், அவரோடு நித்தியத்தில் நாம் வாழ இருக்கிறோம், அந்த அழைப்பு நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பது, அதுதான் வேதவசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய காரியம். அதற்காக ஒரு ஆலோசனையை பேதுரடிகளார் சொல்லுகிறார். சரி, வாசித்த வசனத்தை, இந்த 2 வசனம்தான், இதை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதிலே 3 காரியங்களை பேதுரடிகளார் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு இந்த சமுதாயத்திலே நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு 3 காரியங்களை பேதுரடிகளார் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். முதலாவதாய் அவர் சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தில் விசுவாசிகளாக நாம் வாழ்ந்தாலும் கூட
இந்த உலகத்திலே நாம் யாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது பவுலடிகளார் பேதுரடிகளார் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற காரியம். யாராக நாம் இருக்கிறோம், அதை விசுவாசிகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாராக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது 2 வார்த்தைகளை இந்த 11வது வசனத்தில் பேதுரடிகளார் பயன்படுத்துகிறார். அதாவது அந்நியர்கள், பரதேசிகள். இந்த பூமியில் நாம் உலக மக்களுடைய பார்வையில் நாம் அந்நியர்களாக இருக்கிறோம், நாம் பரதேசிகளாக இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் அவருடைய பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், நாம் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள், நாம் நித்தியவாசிகள் என்று ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட உலகத்தின் பார்வையில் நாம் யாராக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்நியர்களாக இருக்கிறோம். அந்த அந்நியர் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஏலியன்ஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் வேதாகமத்தில். பரதேசிகள் என்ற வார்த்தைக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அல்லது ட்ராவலர்ஸ், அதாவது அறியப்படாதவர்கள், பிரயாணிகள், யாத்திரிகள், கடந்து போகக்கூடியவர்கள், ஒரு இடத்துல நிலையாக இராதபடி அவர்கள் யாத்திரிகர்களைப் போல பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறவர்கள் என்ற பொருளை உடையக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் யாத்திரிகர்கள் என்ற வார்த்தை தான் பரதேசிகள் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட இருக்கிற ஒரு வார்த்தை. நான் இந்த ஏலியன்ஸ் என்ற வார்த்தையை, அதாவது பரதேசி, அந்நியர்கள் என்ற வார்த்தையை நான் அதிகமாக யோசித்து பார்த்தேன். ஏலியன்ஸ் என்ற வார்த்தையை பொதுவாக நாம் யாருக்கு பயன்படுத்துவோம் என்றால், வேற்று கிரகவாசிகள் இந்த பூமிக்கு அவ்வப்பொழுது வந்து தோற்றமளித்து கடந்து செல்லக்கூடியவர்கள். அடிக்கடி நாம் செய்தித்தாளில் வாசிப்போம், ஏதோ ஒரு விசித்திரமான, ஒரு வினோதமான ஒரு பொருள் வானத்திலிருந்து பறந்து வந்தது, அப்படியே தரையை தொட்டு ஒரு இடத்துல இறங்கி திடீரென்று அது அப்படியே கடந்து போய்விட்டது, பறந்து சென்று விட்டது, யாராலும் அதை எட்டி பிடிக்க முடியவில்லை என்று அவ்வப்பொழுது நாம் செய்தித்தாளிலே, தொலைக்காட்சி பெட்டியில் கூட சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் அதற்கு கொடுக்கக்கூடிய வியாக்கியானம், விளக்கம் என்னவென்று சொன்னால், வேற்று கிரகவாசிகள் இந்த பூமிக்கு தவறி வந்து விட்டார்கள், அல்லது ஏதோ ஒரு முறை வந்து அவர்கள் இந்த இடம் நமக்கு சொந்தமானதல்ல, இது நம்முடைய இடம் என்று, நம்முடைய இடம் இல்லை என்று உணர்ந்தவுடனே அவர்கள் கடந்து போய்விட்டார்கள், அவர்கள் வேற்று கிரகவாசிகள் என்று சொல்லுகிறார்கள், வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அந்நியர்கள் என்ற வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது, மொழியாக்கம் செய்கிற பொழுது ஏலியன்ஸ் என்ற வார்த்தை தான் வருகிறது. ஆக முதலாவது பேதுரடிகளார் விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, விசுவாசிகளாக, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக, பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக, மறுமைக்குரிய பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக நாம் இருந்தாலும் கூட உலகத்தில், உலகத்தின் பார்வையில் நாம் அந்நியர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இதை கருத்தில் கொண்டுதான் பவுலடிகளார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை பவுலடிகளார் பயன்படுத்துவார். ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் வேற்று கிரகவாசிகள். விசுவாசிகளை பார்த்து, பிலிப்பி பட்டணத்து விசுவாசிகளை பார்த்து பவுலடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் வேற்று கிரகவாசிகள், இந்த பூமிக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் கிடையாது. இப்பொழுது கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு 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 யாத்திரிகர்கள் போல, ஒரு பிரயாணிகள் போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த நேரத்திலும் நீங்கள் இங்கே இருந்து பரலோகத்திற்கு உங்களுடைய இரட்சகர் வருகிற பொழுது உங்களுடைய கூடாரத்தை பெயர்த்து கொண்டு நீங்கள் அங்கே குடியிருப்பதற்காக கடந்து போக வேண்டும், அதற்காக நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்ற வார்த்தையை பொருள் கொண்டதை பவுலடிகளார் பயன்படுத்துகிறார். அதே ஒரு வார்த்தையை தான் இங்கே பேதுரடிகளார் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிற பொழுது, முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிற பொழுது,
நீங்கள் புறஜாதிகளின் மத்தியில், புறஜாதிகள் என்று சொல்லுகிற பொழுது தயவுசெய்து யாரும் அதை குறைத்து மதிப்பிட வேண்டாம், தப்பாக கருத வேண்டாம். ஏனென்றால் உலகத்தில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி உலக மக்கள் அழைக்கிறார்களே, அந்த விதத்தில் வேதாகமம் யாரையும் உயர்த்தி தாழ்த்தி அழைப்பது கிடையாது. புறஜாதிகள் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது யூதர் அல்லாதவர்கள் என்று கூட வேதாகமம் சொல்லுகிறது. அதற்காக புறஜாதிகள் குறைந்தவர்கள் என்று வேதாகமம் சொல்லவில்லை. ஆக புறஜாதிகளால் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் விசுவாசிகளாக நாம் வாழுகிற பொழுது முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் வேற்று கிரக வாசிகளைப் போல இந்த பூமியிலே தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு நிலையானது அல்ல, இது நம்முடைய நிரந்தரமான ஒரு குடியிருப்பு அல்ல என்பதை தேவனுடைய பிள்ளைகள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று பேதுரடிகளார் சொல்லுகிறார். சரி, அடுத்து இரண்டாவதாக விசுவாசிகளாக இந்த பூமியில் நாம் வாழுகிற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதையும் அவர் உணர்த்த விரும்புகிறார். என்ன சொல்லுகிறார்? 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சை. இரண்டாவதாய் அவர் சொல்லுகிற காரியம், விசுவாசிகளாகிய நமக்கு இந்த பூமியிலே வாழுகிற பொழுது பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நாம் பலவீனம் உள்ளவர்கள், நாம் தவறு செய்யக்கூடியவர்கள், நாம் தவறி போகும் சுபாவத்தை கொண்டவர்கள். உலகத்தில் உள்ள சராசரி மனிதர்களை போலவே அல்லது சராசரி மனிதர்களை காட்டிலும் எனக்கு விசுவாசிகளாய நமக்கு அதிகமான போராட்டங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை காட்டிலும் அதிகமான போராட்டங்கள் நமக்கு உண்டு, விசுவாசிகளுக்கு உண்டு என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். உதாரணத்திற்கு, ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படாதவன், ஒரு அவிசுவாசி, மன்னிக்கவும், ஒரு அவிசுவாசி ரட்சிக்கப்படாதவன், அவன் மனமும் மாம்சமும் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கலாம். அவனுடைய மாம்சம் எவைகளெல்லாம் விரும்புகிறதோ அந்த விரும்பின காரியங்களை செய்யலாம். அவனுக்கு வருகிற பொருளாசை, அதாவது உலக மனுஷனுக்கு பொருளாசை வரும். உலக மனுஷனுக்கு மதுபானங்கள் மீது ஆசை வரலாம். உலக மனுஷனுக்கு பலவிதமான பெண்களோடு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வரலாம். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை வரலாம். வசதியான வாழ்க்கை, உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரரிடத்தில், கோடீஸ்வரரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கையும் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி ஒரு அவிசுவாசியினுடைய மனதிலே ஆசை வரலாம். அப்படி ஆசை வருகிற பொழுது அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவர்கள் குறுக்கு வழியை கையாளலாம். உதாரணத்துக்கு, லஞ்சம் வாங்கலாம். தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை, பதவியை தவறாக பயன்படுத்தலாம். தங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக எந்த விதமான வழியும் அவர்கள் கையாளலாம். இது ஒரு உலக பிரகாரமான மனுஷனுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள். ஆசை வருகிறது, அதை சுலபமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய பதவியை பயன்படுத்தி, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது குறுக்கு வழிகளை பயன்படுத்தி அந்த ஆசைகளையெல்லாம் அவன் நிறைவேற்றி கொள்ளலாம். சரி, இந்த அவிசுவாசியை காட்டிலும் விசுவாசிக்கு அதிக போராட்டம் உண்டு என்று சொன்னேனே, எந்த விதத்தில் என்று சொல்லி பார்க்கிற பொழுது,
விசுவாசியாக நாம் இருந்தாலும் கூட அவிசுவாசிக்கு உலக மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆசைகளும் வாஞ்சைகளும் விருப்பங்களும் இச்சைகளும் நமக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசுவாசிக்கும் வரும். பூமியிலே வாழும் பொழுது நாம் மாம்சத்தில் இருக்கிறபடினாலே விசுவாசியாகிய எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். எல்லா உணர்வுகளும் ஆசைகளும் சராசரி மனிதனுக்கு வருவதைப் போல நமக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு இன்னும் இதைவிட பெரிய வீடு இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஆசை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் வசதியான வாழ்க்கை இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் எனக்குள்ளாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விலை உயர்ந்த வசதியான கார் இருந்தால் நல்லா இருக்குமே என்ற எண்ணம் எனக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் ஒரு சராசரி மனிதனைப் போல நடந்து போகின்ற பொழுது ஜனங்கள் என்னை மதிப்பதை காட்டிலும் வசதியான வாழ்க்கை, வசதியான கார், வசதியான வீடு வாசல் போன்ற காரியங்களோடு நான் வாழுகிற பொழுது எனக்கு உலகம் கொடுக்கிற மரியாதை பெரிதாக இருக்கிறது. அப்போ அந்த வாழ்க்கையை எப்படியாவது நான் அடைய வேண்டும் என்று சொல்லி என் மனமும் விரும்புகிறது, என் மாம்சமும் போராடுகிறது. இது என் மாம்சம் விழுந்து போன சுபாவத்தை கொண்டதாக இருக்கிறபடினால எனக்கும் வருகிறது. விசுவாசிகளாகிய நமக்கு எல்லாருக்கும் வரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில். எனக்கு அப்படி வந்ததே இல்லை என்று சொல்லி யாராவது சொல்வார்கள் என்றால் அவர்கள் பொய் சொல்ல வேண்டும் அல்லது மாய்மாலம் பண்ணுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற மக்களை பார்க்கிற பொழுது, மற்ற மக்களை பார்க்கிற பொழுது நம்மை காட்டிலும் அவர்கள் வசதியோடு நல்ல சுகபோகமான வாழ்க்கை வாழுகிற பொழுது நாம் அதை பார்த்து எப்பொழுதாவது நம்முடைய மனதில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கேள்வி வரும். நேற்று ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். வசதியான ஒரு விலை உயர்ந்த கார் நேற்று புதிதாய் வாங்கி குடும்பத்தோடு அதில் போவதை போன்று ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து வலைதளத்தில் போட்டிருந்தார்கள். அதை பார்த்தேன். அதை பார்த்த உடனே என்னுடைய மனதில் வந்த காரியம், அந்த குறிப்பிட்ட மனிதன் சாகு வரை பெற்ற தாய்க்கு சோறு கூட போடவில்லை, தாயை போய் பார்க்கவில்லை, படுத்த படுக்கையாய் கிடந்த தன்னுடைய தாய்க்கு தூக்கி ஒரு நாள் குளிக்க வைக்கவில்லை, சோறு கொடுக்கவில்லை, துணி மாற்றி விடவில்லை, எதுவுமே செய்யவில்லை. ஆனால் வசதியான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உயர்ந்து கொண்டே போகிறதே. அப்படி யோசிக்கிற பொழுது என்னுடைய இந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு வசனம் கூட மனதில் வந்தது. அந்த நேரத்தில், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும், பூமியில் நீ சமாதானமாக இருப்பாய். அந்த வார்த்தை வந்தவுடனே யோசித்து பார்த்தேன், இந்த வார்த்தைக்கும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. தகப்பனை தாயை கனம் பண்ணாதவர்கள், வயதான நாட்களிலே தகப்பனுக்கு தாய்க்கு சோறு போடாதவர்கள், விசாரிக்காதவர்கள், முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிற அநேகர் பணக்காரர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள், ஒரு குறைவு இல்லாமல் இருக்கிறார்களே. இது என்ன காரியம் என்று சொல்லி நமக்கு மனதில் போராட்டங்கள் வருவதற்கான, உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதைத்தான் பேதுரடிகளார் சொல்லுகிறார், உங்கள் மாம்சத்திற்கும் உங்கள் ஆத்துமாவிற்கும் போர் நடக்கும். இந்த பூமியிலே வாழுகிற பொழுது ஒரு போராட்டம் உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உங்கள் மாம்சம் விரும்பின காரியங்களை எல்லாம், உங்கள் மனசு விரும்பின காரியங்களை எல்லாம் உலக மக்களைப் போல நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்றக்கூடாது. அப்பொழுது நம்முடைய மாம்சம், நம்முடைய சரீரம், நம்முடைய மனது விரும்பின வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது இருக்கிற பொழுது நமக்குள்ளாக போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நேற்றைய தினத்தில் ஒரு தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு 3 லட்சியங்களை
தன்னுடைய வாலிப நாட்களிலே எடுத்ததாக அதை இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிப்பதாக சொன்னார். அதை கேட்டு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய வாலிப நாட்களிலே கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தின வார்த்தை என்று சொன்னார். என்னவென்றால் அவர் சொன்ன 3 காரியங்கள். முதலாவது காரியம், உன் தேவைகளை மற்ற மனிதர்களிடம் சொல்லாதே. எனக்கு பணம் வேண்டும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று சொல்லி மற்ற மனிதர்களிடத்தில் உன்னுடைய மாம்சம் விரும்புகிற பொழுது, உன்னுடைய மனசு இச்சைப்படுகிற பொழுது உன்னுடைய தேவைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லாதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார். அவர் ஒரு காலம் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய தேவைகளை எல்லாம் பிதாவினிடத்திலே சொன்னார். சீசர்களை பார்த்து எனக்கு பசிக்கிறது என்று சொல்லவில்லை. பசி வந்தவுடனே அவர் அத்தி மரத்தை பார்த்தார். ஏன் அந்திரேவிடத்தில் சொல்லியிருக்கலாம், பிலிப்பினிடத்திலே சொல்லியிருக்கலாம், பேதுருவிடத்திலே சொல்லியிருக்கலாம், எனக்கு பசி எடுக்கிறது என்று சொல்லி. உன் தேவைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லாதே, அதுவும் குறிப்பாக பண தேவையை என்று அந்த தேவ மனிதன் சொன்னார். இரண்டாவதாக, அநியாயமாய் மற்றவர்கள் உன்மேல் குற்றம் சுமத்தும் போது, உனக்கு எதிராக சண்டைக்கு வருகிற பொழுது, பொறாமையாய் உனக்கு எதிராக ஜனங்கள் எழும்புகிற பொழுது எரிச்சலடையாதே, அவர்களுக்கு விரோதமாய் கோபம் கொள்ளாதே, அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்களோடு சண்டை போட வேண்டும் என்று சொல்லி போகாதே. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் என்று சொன்னார். இரண்டாவதாக. மூன்றாவதாக அவர் சொன்ன வார்த்தை எனக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. அவர் சொன்ன காரியம், எளிமையாக வாழ். வசதிகளை வாழ்க்கையில் பெருக்கிக் கொண்டே போகாதே. ஏனென்று சொன்னால் இந்த பூமிக்குரிய வசதிகள் நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நம்மை விட்டு கடந்து போகும், நமக்கு இல்லாமல் போகும். வசதியான வாழ்க்கை வாழ்ந்த பிறகு அதை இழந்து போய்விடுவோம் என்றால், வசதிகள் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்றால், நாம் சமாதானத்தை இழந்து விடுவோம், நாம் சந்தோஷத்தை இழந்து விடுவோம், நாம் நிம்மதியை இழந்து விடுவோம். ஆகையினால உன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ அதில் மனநிறைவோடு சந்தோஷத்தோடு இருக்க கற்றுக்கொள். எளிமையான வாழ்க்கை வாழ். உன்னை எவ்வளவுதான் கர்த்தர் உயர்த்தினாலும், உன் வாழ்க்கை எவ்வளவுதான் வசதியான வருமானம், உயர்ந்த வருமானத்திற்குள்ளாக கடந்து போனாலும், ஒரு சராசரி மனிதனைப் போல எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொள். வசதிகளை பெருக்கி கொண்டு போகாதே என்று சொல்லி என் வாலிப நாட்களிலே ஒருவர் சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் நான் கடைப்பிடிக்கிறேன், ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக நான் அதை கடைப்பிடிக்கிறேன் என்று சொல்லி இந்த 3க்குமே அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவைத்தான் சொன்னார். கிறிஸ்து பசி வந்த பொழுது அத்தி மரத்தை பார்த்தார். அநியாயமாய் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பின்ற பொழுது அவர் யாரின் மேலேயும் குற்றம் சொல்லவில்லை, யாருக்கும் எதிர்த்து அவர் சண்டை போடவில்லை. அவர் பிதாவோடு பேசினார். மூன்றாவதாக அவர் சொன்ன வார்த்தை, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கென்று இந்த பூமியில் அவர் எந்த ஒரு நிலம் வாங்கினதாகவோ, தனக்காக வீடு கட்டினதாகவோ, அல்லது தன்னுடைய பெயரில் ஏதாவது சொத்துக்களை வாங்கினதாகவோ நாம் பார்க்க முடியாது. அவர் மரித்த பிறகு, அவர் இறந்த பிறகு அவரை அடக்கம் பண்ணின கல்லறையும் கூட வேறொருவனுடைய கல்லறை. இந்த 3 காரியங்களை சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த பூமியில் வாழுகிற பொழுது இந்த 3க்காகத்தானே நம்முடைய மாம்சம் நம்முடைய ஆவிக்கு விரோதமாய், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்கக்கூடாதபடி நமக்கு எதிராக போராடுகிறது, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இதே பெயரை சொல்லிக்கொண்டு, இதே கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு வசதியான வாழ்க்கையை தேடக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இதை சொல்லுகிற பொழுது யார் மேலும் எனக்கு பொறாமையோ அல்லது எந்த விதமான
எண்ணத்தோடு நான் சொல்லவில்லை, வேத வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான ஆஸ்திகளை ஆண்டவர் அதிகமாய் கொடுத்திருப்பார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ நாம் மறந்துவிடக்கூடாது. நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், பவுலடிகளார் சொன்னார் அல்லவா, பிலிப்பியர்கள் நிருபத்தில் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற பொழுது, நான் என்ன நிலையில் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் ஐயா அந்த தேவ மனுஷன். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு புறஜாதிகளிடம் இருக்கும் பொன்னும் பொருளும் வசதியும் தங்களிடத்து இல்லையே என்று சொல்லி குறை சொல்லக்கூடியவர்கள், அதை குறித்து பேசி அங்கலாய்க்கக்கூடிய விசுவாசிகள் எத்தனை பேர் உண்டு. இந்த பொருள் வேண்டும் என்று சொல்லி அதற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் உண்டு. இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும், இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி உபவாசித்து நான் அதற்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். உலக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி எரிச்சலோடு இருக்கக்கூடிய விசுவாசிகள், சந்தோஷமாக இல்லாமல் இருக்கக்கூடிய விசுவாசிகள், ஒரு சலிப்போடு இருக்கக்கூடிய விசுவாசிகள் எத்தனை பேரை இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறோம். திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை எத்தனை பேரை பார்க்கிறோம். இது நமக்குள்ளாக வரக்கூடிய போராட்டம். எனவே தான் பேதுரடிகளார் சொன்னார், ஆத்துமாவிற்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சை இருக்கிறது. இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இது விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. முதலாவது சொன்னார், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக உங்கள் பொறுப்பு, உங்கள் அழைப்பு என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுதுதான் இந்த பூமியில் தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். மூன்றாவதாக நம்முடைய அழைப்பு, நம்முடைய பொறுப்பு என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, புறஜாதிகளுக்கு முன்பாக அவர்கள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று தூசிக்கிறார்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அது ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட உங்கள் நற்கிரிகளை கண்டு சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களுக்குள்ளே, அதாவது அவர்களுக்குள்ளே என்று சொல்லுகிற பொழுது புறஜாதிகளுக்குள்ளே, சமுதாயத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில் நீங்கள் வாழுகிற பொழுது நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். இது மூன்றாவதாக பேதுரடிகளார் சொல்லக்கூடிய ஆலோசனை. புறஜாதிகளுக்கு முன்பாக நல்ல நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது சில நேரத்தில் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், நம்முடைய வார்த்தையை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய வார்த்தையை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும் என்று சொல்லி, உங்கள் வார்த்தையை காட்டிலும் உங்கள் நற்கிரியைகளால் நிரம்பிய வாழ்க்கை பேச வேண்டும். அதைத்தான் பேதுரடிகளார் சொல்லுகிறார். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? முதலாவதாக அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தும். உங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை என்பதை வெளிப்படுத்தும். ஒன்று. இரண்டாவதாக, ஏன் நாம் இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் நற்கிரியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நல்லடக்கை உள்ள பிள்ளைகளாக நாம் ஏன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை சந்திக்கும் நாள் என்று சொல்லி நமக்கு ஒன்று இருக்கிறது. சந்திப்பு நாளிலே என்று சொல்லுகிற பொழுது விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவை சந்திக்கும் நாள் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஸோ அந்த நாளுக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி பேதுரடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, கிறிஸ்து நம்மை அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாய் சொன்னார். சாட்சியாக இருக்க, சாட்சியாய் வாழ இந்த 3 உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
என்ன 3 உண்மைகள்? முதலாவதாக, நாம் இந்த பூமியில் அந்நியரும் பரதேசியுமாக இருக்கிறபடினால நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. எனவே பூமியில் வாழக்கூடிய மற்ற மக்களைப் போல நாம் வாழ்வதற்கான ஆசை எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. ஆக நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல முதலாவதாக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நம்மை நாமே ஜெயிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை ஜெயிப்பதில் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம். அவர்களை ஜெயிக்க வேண்டும், இவர்களை ஜெயிக்க வேண்டும். போட்டியான உலகம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நாம் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்குறோம். பக்கத்து வீட்டு பையனை விட நீ அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். மற்றவர்களை ஜெயிப்பதற்காகவே நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். அநேக நேரத்தில் நம்மை நாமே ஜெயிக்க முடியாமல் போய்விடுகிறோம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய எதிரி என்ன என்பதை உணராமல் போகிறோம். அறிந்து கொள்ள தவறி போகிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்கள் என்ன என்பதை உணராமல் போகிறோம். ஆக இரண்டாவதாய் பேதுரடிகளார் சொல்லுகிறார், விசுவாசிகளாகி நாம் நம்மை நாமே ஜெயிக்க வேண்டும். முதலாவதாக, நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் அந்நியரும் பரதேசிகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு எதிராளி நாமே என்பதை உணர்ந்து நம்மை நாமே ஜெயிக்க வேண்டும். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நான் எவ்வளவு சம்பாதித்தேன் என்பதை காட்டிலும், எவ்வளவு புகழின் உச்சிக்கு நான் கடந்து போனேன் என்பதை காட்டிலும், என்னுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக எவ்வளவு சாதித்தேன் என்பதை காட்டிலும், நான் தேவனுடைய நாம மகிமைக்காக எவ்வளவாய் வாழ்ந்தேன் என்பது தான் முக்கியமாக இருக்கிறது. இந்த 3 உண்மைகளை முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு பேதுரடிகளார் சொல்லி, புத்தி சொல்லி, ஆலோசனை சொல்லி, இதுதான் நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த காரியங்களை அவர் நமக்கும் சொல்லுகிறார். முதலாவதாக, நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக, நமக்குள்ளாக எதிராளி, நமக்குள்ளாக பலவீனம் உள்ள ஒரு காரியங்கள் இருக்குது என்பதை உணர்ந்து நம்மை நாமே ஜெயிக்க வேண்டும். கலாத்தியர் 5:24 பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவனுடையவர்கள். ஆக நம்மை நாமே ஜெயிக்க வேண்டும். மூன்றாவதாய், நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் தேவனுடைய நாமம் மகிமையடைய வேண்டும் என்பதற்காக. இந்த 3 காரியங்களை கருத்தில் கொண்டு நாம் ஜீவிப்போம் என்றால் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். கர்த்தருடைய நாளில் வருகையில் அவரை சந்திப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மேலான கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும்
நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பினேன் இயேசுவை, நம்பினேன் இயேசுவை, நம்பினேன் இயேசுவை, நம்பினேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன்.